நிச்சயமாக நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் மத்தியில் இருந்த ஒரு கொந்தளிப்புக்கு, ஒரு கவலைக்கு, ஒரு கோபத்துக்கு இன்னைக்கு வந்து ஒரு இடைக்கால நிவாரணம் கிடைத்திருக்கிறது. இந்திய நீதித்துறையின் மீது சாமானியனின் நம்பிக்கை என்பது மேலும் உயர்ந்திருக்கிறது. மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு. ஏன்னா மோடி அரசு வந்து குறைந்தபட்ச நியாய தர்மங்களை காற்றில் பறக்க விட்டுவிட்டு இஸ்லாமியர்களை மேலும் மேலும் சிறுமைப்படுத்துவதற்காக, அடிமைப்படுத்துவதற்காக, கொடுமைப்படுத்துவதற்காக கொண்டு வந்த இந்த வக்ஃப் சட்டத்திற்கு, இந்த முக்கியமான 2 ஷரத்துக்களுக்கு, 2 திருத்தங்களுக்கு இந்திய உச்சநீதிமன்றம் விதித்திருக்கக்கூடிய தடை என்பது இந்திய நீதித்துறையின் மீது சாமானிய இஸ்லாமியனின் நம்பிக்கையை மேலும் உயர்த்தும், மேலும் வலுப்படுத்தும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நீங்கள் சொன்னது மாதிரி வந்து சாமானியனோட கடைசி நம்பிக்கை நீதித்துறை தான். ஆனால் பாஜக அரசு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதன் மேலே ஒரு சந்தேகம் வந்தது பொதுவாக பல மக்களுக்கு. ஸோ அந்த சந்தேகம் இனிமேல் வராதா? அப்படி தான் எடுத்துக்கணும். இப்போதைக்கு இது ஒரு ரிலீஃப். ஓகே. சாமானியம் இஸ்லாமியனுக்கு இன்னைக்கு எல்லாமே வந்து இந்திய சமூகத்தில் ஒரு சாமானிய இஸ்லாமியனுக்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தின் இந்திய அரசமைப்பின் எல்லா பிரிவுகளுமே அவனுக்கு எதிராக திரும்பி நிற்கின்றன. நிர்வாகம், காவல்துறை, சட்டமன்றங்கள், கடைசி அவனோட நம்பிக்கை நீதித்துறை. என்னையே எடுத்துக்கோங்க, நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அது இஸ்லாமியர்களை எந்த அளவு தேடி தேடி வேட்டையாடுகிறது என்பது, அதில் கைது செய்யப்படக்கூடியவர்கள் 90% மேல் இஸ்லாமியர்கள்.